அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யூடியூப் வழியாக இந்த உயிருள்ள பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்திலே என் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு நம் உடலையும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்த தயார்படுத்த அழைப்பு விடுக்கிறார். ஆனால் பல வேளைகளிலே நோன்பு என்பதை தவறாக புரிந்து கொண்டு உண்பதையும் குடிப்பதையும் மட்டும் மாற்றி அமைப்பது, உண்ணாமலும் குடியாமலும் இருப்பது மட்டும் நோன்பு என்று நாம் வெளி அடையாளத்தை மட்டும் பிடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான நோன்பு என்பது நம்முடைய தீய செயல்கள், சிந்தனைகள், நாட்டங்களிலிருந்து வெளிவருவதற்கு உண்ணாமல் இருப்பதையும் குடியாமல் இருப்பதையும் பயன்படுத்தி உள்ளத்தின் மாற்றத்தை கொண்டு வருவதுதான் உண்மையான நோன்பு என்று மிக தெளிவாக எடுத்து கூறுகிறார். அதே வேளையிலே நம்முடைய ஐம்புலன்களையும் நாம் ஒன்றிணைத்து இறைவனோடு இணைக்கின்ற பொழுது அங்கு இறைவனுடைய பிரசன்னம் நம்மிலே ஊற்றெடுக்கிறது. நம்மிலே புதிய இறைமை, நல்ல சிந்தனைகள், நேர்மறையான எண்ணங்கள் நம்மிடையே வெளிப்படுகிறது என்பதை ஆழமாக புரிந்து கொண்டவர்களாக நம் இறைவனுக்கு நம்மை காணிக்கையாக்குவோம். இதோ மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலே வாழ்வாதாரத்துக்காக, உயிருக்காக நம்மையே நாம் பாதுகாக்க வேண்டிய கட்டாய நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், என் கிருபை மட்டும் உனக்கு போதும் என்று சொல்லி நிலையில்லாத உலகிலே நிலையான வாழ்வை தருகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக அரசு சொல்லுகின்ற கட்டுப்பாடுகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய அருமையான இந்த உலக வாழ்வை, கடவுள் தந்திருக்கிற ஆயுளை பாதுகாத்து கொள்வது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. இதோ மனித சுயநலத்தினால் உருவாகி இருக்கிற இந்த கொடிய தொற்று நோயிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. எனவே இறைவனை மையப்படுத்தி நம்முடைய உடல் மீதும் உள்ளத்தின் மீதும் மிகவும் அக்கறை உள்ளவர்களாக நம்மை பாதுகாத்து கொள்வோம். அடுத்தவருடைய பாதுகாப்பிற்கும் நம்மை வழியாக, நம்மை ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக உருவாக்கி கொள்வோம். எனவே இந்த உயிருள்ள பலியிலே இந்த கொடிய நோயினால், தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு உலக நாட்டு சகோதர சகோதரிகளுக்கும் இறைவன் தாமே கருணை கோர்ந்து முழுமையான விடுதலையை, நலத்தை தந்து இயல்பு நிலைக்கு திரும்பி இறைவனுடைய வாழ்வை பரிசுத்தமாக இந்த உலகத்திலே வாழ அருள் புரிய வேண்டுமாயும், நம் அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டுமாயும், இந்த தொற்று நோயின் காரணமாக வாழ்வாதாரங்களை இழந்து வாழுகிற ஒவ்வொருவருக்கும் இறைவன் அனைத்து உதவிகளையும் பராமரிப்பையும் கொடுத்து பாதுகாக்க வேண்டும் என்றும், இவர்களை எல்லாம் பராமரிக்கிற அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆற்றலை கொடுத்து இறைவன் பாதுகாக்க வேண்டுமாயும் இந்த உயிருள்ள பலியிலே ஒன்றிணைந்து ஒப்பு கொடுத்து பக்தியோடு நாம் ஜெபிப்போம்.
சில வினாடிகள் கண்களை மூடியவர்களாய் நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் பலவீனை நினைத்து பார்த்து இறை பாதம் ஒப்பு கொடுத்து மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபம் செய்வோமாக. என்றென்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு வழிநடத்துகிறவர் நீரே. உமக்களாக எங்களுடைய வேண்டுதல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கீழ்ப்படிதலே பலிகளை விட சிறந்தது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 16 முதல் 23 முடிய. அந்நாட்களில் சாமுவேல் சவுலை நோக்கி, நிறுத்தும், இன்று இரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உனக்கு சொல்கிறேன் என சவுல் சொல்லுங்கள் என்றார். சாமுவேல் கூறியது, நீர் உமது பார்வைக்கே சிறியவராய் இருந்தபோதல்லவா இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவரானீர். ஆண்டவரும் உம்மை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார். ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி, நீ சென்று அந்த பாவிகளான அமலேக்கியரை அழித்துவிட்டு வா, இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார். அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை? கொள்ளை பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயனப்பட்டதை செய்ததேன்? அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி, ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன், அவர் காட்டிய வழியிலும் சென்றேன். அமலேக்கியரின் மன்னன் ஆகாகை கொண்டு வந்தேன், ஆனால் அமலேக்கியரை அழித்து விட்டேன். ஆனால் வீரர்கள் உம் கடவுளாகிய ஆண்டவருக்கு கில்காலில் பலி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருளினின்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார். அப்பொழுது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவதே எரி பலிகள் பிற பலிகள் செலுத்துவதா? அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம். முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவரும் உம்மை அரச பதவியினின்று நீக்கிவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல் பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். தமது வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னின்று நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்பொழுதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஒதுக்குவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறைகளை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்ததும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் எனது மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 18 முதல் 22 வரை. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலம் எல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணி ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரியதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும். மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புதிய தோற்பைகளுக்கு ஏற்றது என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன்
விருந்தரசத்தை பெற்றுக்கொண்டு என்னோடு இணைந்து தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த உயிருள்ள பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இந்த திருப்பலி நினைவு கொண்டாடப்படுகிறது அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகிறது. எனவே நாங்கள் இந்த மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகனே இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றம் தருபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியில் உழழுத்து தூய கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். உமது திருமணத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் நமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்ப கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று மக்கு விழியும் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமறை மாவட்ட ஆயர் தாமஸ் அக்வினாஸ் இவர்களோடு இணைந்து திரு அவை முழுவதையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எம் சகோதர சகோதரிகளையும் இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போன ஒவ்வொரு ஆன்மாக்களையும், யார் நினையாது உத்தரிக்கின்ற ஆன்மாக்கள் அனைவரையும், எங்கள் குடும்பங்களில் இறந்து போனவர்களையும் ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வுக்கு ஆதாரமான தெய்வமே, இந்த புனிதமான நாளிலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை சிறப்பிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாத வளங்களையும் பொழிந்து பாதுகாத்து வழிநடத்தியறலும். சிறப்பான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை யூடியூப் வழியாக பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் நீர் தாமி அனைத்து வளங்களையும் பொழிந்தரலும், பாதுகாப்பை தந்திரலும். இது உடல் உள்ள நலன்களை பாதுகாத்து உம்முடைய பிரசன்னத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திருக்க கிருபையாய் ஆசீர்வதையும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு மற்றும் புனிதர்கள், வானதூதர்கள், அப்போஸ்தலர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவம் அனைத்திலுமிருந்து விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையாக எங்களுடைய நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிற நலம் தரும் மருந்தாக உடலையும் உள்ளத்தையும் காக்கிற தெய்வம், ஆளுகை செய்கிற தெய்வம், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம், உயிருள்ள தெய்வம் இவர் ஒருவர் மட்டுமே. உடைய அன்பின் விருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். ஆசை நன்மைக்கான மன்றாட்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, திவ்ய நற்கருணையில் நீர் மெய்யாகவே வாழ்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் அருள் அடையாள விதமாக உம்மை பெற முடியாததால் ஆன்மீக ரீதியாக என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். நீர் வந்ததாக நம்புகிறேன். உம்மை விட்டு என்னை ஒருபோதும் பிரிய விடாதேயும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை தூயவர் 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 என்று உம்மை வாழ்த்த, உம்மை போற்ற, உம்மை ஆராதிக்க தெய்வமே, எங்கள் உள்ளத்திலே உயிருள்ள மருந்தாக, ஆன்மீக உணவாக, நலம் தருபவராக, நன்மை செய்பவராக எழுந்தருளி வந்திருக்கிறவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நோய்களையும் எங்கள் பிணிகளையும் எங்கள் அவமானங்களையும் எங்கள் துன்பங்களையும் உம்மீது ஏற்றுக்கொண்டு இதோ கலங்காதீர்கள், உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிருள்ள தெய்வமே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரை தெய்வமே, இந்த தெய்வீக பலியில் எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வர ஆசையாய் உம்மை பெற்றுக்கொள்ள கிருபை செய்து இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இதோ கடந்த நாட்கள் முழுவதுமாய், கடந்த இரவு முழுவதுமாய் எங்களை பாதுகாத்து நல்ல உறக்கத்தை கொடுத்து புதிய நாளை எங்களுக்கு பரிசாக தந்திருக்கிறீரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம் சுவாமி. தெய்வமே,
கடந்ததை நினைத்து கலங்கி விடாமல், எதிர்காலத்தை நினைத்து எங்களையே நாங்கள் வருத்தி கொள்ளாமல், நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நிமிடமும் உம்மோடு இருக்க, உம் வழியாய் இந்த உலக வாழ்வை சிறப்போடும் மாண்போடும் மகிழ்வோடும் வாழ எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சிறப்பான விதத்தில் நோயாளிகளை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. யெகோவா ரஃபாவாயிருந்து மருந்தாகவும் மருத்துவராகவும் இருப்பவரே, நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொல்லி எங்கள் உடலை மட்டுமல்ல, உடல் மீதும் உள்ளத்தின் மீதும் ஆளுகை செய்கிற தெய்வமே, அதிகாரம் கொண்டவரே, இதோ எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய உலக வாழ்விலே எங்களுக்கு உடலுக்கு எதிராக வருகிற இந்த கொடிய நோயிலிருந்து எங்களை பாதுகாப்பை தாரும் சுவாமி. உச்சந்தலை முதல் உள்ளம் கால்வரை முழுமையா எங்களை உடைய பரிசுத்தமான இரத்தத்தினால் கழுவி உடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தல்லும் சுவாமி. எந்த நோயும் எந்த விதமான தொற்று சம்பந்தமான நோய்களும் எங்களை தீண்டாத வண்ணமாய், எங்களை பாதுகாத்த வண்ணமாய் எங்களை பாதுகாத்தல்லும் ஆண்டவரே. பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீரே முழுமையான நலத்தை கொடுத்து, உள் உறுப்புகளை செயல்பாட்டை அதிகரித்து தாங்கக்கூடிய சக்தியை தந்து, இதோ வீணான பயங்கள் குழப்பங்களிலிருந்து அவர்களை விடுவித்து, நேர்மறை எண்ணங்களால் நிரப்பி, மருத்துவர்கள் வழியாக, செவிலியர்கள் வழியாக, இதோ உறவுகள் வழியாக அவர்களை தொடும் ஆண்டவரே. நடத்தை தாரும் சுவாமி. புதியதொரு உலகத்தை எங்களுக்கு படைத்து தாரும் ஆண்டவரே. உம்முடைய மிகுதியான கருணையினால் இந்த நோயிலிருந்து முழுமையான விடுதலையை, அதை ஏற்று அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு வாழக்கூடிய அருளையும் ஆசிரையும் பொழிந்து இந்த நாள் முழுவதும் உமக்கேற்ற சாட்சிகளாய் வாழ்ந்திட உண்மையான நோன்பை எங்கள் உள்ளத்திலும் உடலிலும் நாங்கள் செயல்படுத்தி வாழ அருள் தாரும். எங்கள் உள்ளத்தில் எழுந்தள்ளி வந்திருக்கிற நற்கருணை நாதர் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரு விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இதயம் மகிழுதம்மா, தூய கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயர்